பழைய கடையை பார்க்க போறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சால் கடையா இருந்துச்சு. இப்போ 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த கடையை நான் திறக்க போறேன். இது கடை இதுதான். அப்போ வந்து நான் காய்கறி கடை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சால் கடைக்காண்டி கொஞ்சம் மாத்திரம். கம்பளூர்ல இருக்கும் வட இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பலசர கடை. பார்த்தீங்கன்னா அந்த சால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு செட்டு வெறும் 12 பீஸ்ல தான் ஆரம்பிச்சோம். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடை முதல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் கடையை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ செட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1-2-3 ரீட்டைல் கடை, ஒரு 2 ஹோல்சேல் கடை, 2-3 குடோன், இது எல்லாமே இருக்கும். பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பு தான். அந்த ஷாப்புன்னு சொல்றதை விட பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான், ஒரு பாக்கெட்ல தான் ஆரம்பிச்சோம். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கத்துக்காண்டி இந்த பிசினஸ் நான் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து கொஞ்சம் இடமோ கொஞ்சம் வீடோ கட்டி அதோட என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி முடிஞ்சிருக்கும். அப்படி கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சால் பிஸ்னஸை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒன்று பண்ணி வைக்க கூடாது. அந்த அளவுக்கு பண்ணணும் கட்டி தான் நாங்கள் இப்போ 150 ரூபாய்க்கு போட்டதாக இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு 100 ரூபாய்க்கு போட்டதாக இருக்கட்டும். இதுவே அப்படி கண்டினியூ பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுப்போம், அடுத்து 20 ரூபாய்க்கு கொடுப்போம், 10 ரூபாய்க்கு கொடுப்போம். ஹிஜாப் அவ்வளோ தரமான ஹிஜாப் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா 5 ரூபாய்க்கு கூட கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. இது 10 பிஸ்னஸ் 20 பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவில் ஒரே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு தரமாக பண்ணுற வரைக்கும் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் போகக்கூடாது. இதைத்தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கோம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க. நம்மகிட்ட வந்து ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, யூடியூப் ஐடி இருக்குது. அவ்வளோ இது போதும். உங்களுக்கு என்ன வருமோ அதை அப்படி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நினைக்க மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து கிராமத்தில் வச்சுக்கோங்க கடை, மதுரையில் சென்னையில் இல்லாத கடையா அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி இணையதளங்களை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். தவறான வழியில் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணத்தான் செய்தாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரொம்ப போயிடாமல் நேர்மை எந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். கவலைப்படாதே, நமக்கு எல்லா வாய்ப்பையுமே ஆண்டவன் அமைச்சு கொடுத்துருக்கான். நீங்கள் இல்லை அது இல்லை இதில் நினச்சி கவலைப்படாமல் முயற்சி பண்ணி முதல்ல இறங்குங்க. இன்ஷால்லா உங்களுக்காக நானும் துவா செய்தேன். நீங்கள் எனக்காண்டி பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு சால் நான் சேல்ஸ் பண்ணணும். அதுக்காண்டி நீங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க. மறந்துடாமல் இந்த பெருநாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான பெருநாளாக எல்லாருக்கும் அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி